அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 22ஆம் தேதி சனிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். மொழிக் கொள்கையை ஆய்வு செய்யலாமே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து மொழிக் கொள்கை சம்மந்தமாக இஷ்யூ போயிட்டுருக்கிறதுனால இதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜாஜி காலத்தில் இந்துஸ்தானி மொழியை 1938ஆம் ஆண்டு தமிழக பள்ளிகளில் அறிமுகம் செய்ய முயன்ற போது தொடங்கிய இந்தி எதிர்ப்பு, அந்த முயற்சி அப்போது கைவிடப்பட்டு 1963இல் அண்ணாதுரை கைது செய்யப்பட்ட போது போராட்டமாக வெடித்தது. மீண்டும் 1965ஆம் ஆண்டு அண்ணாதுரை கைதான போது இந்தி எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பின்னால் இந்த போராட்டம் நடந்ததுலேருந்து 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1967 ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நமக்கு எப்படி கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த 1938 முதல்ல பார்த்துருவோம். இந்த 1938 பொறுத்தளவில் இந்த கொஸ்டினை பாருங்கள். 1937 முதல் 1940இல் நடைபெற்ற முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யார் என்பதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் மூவலர் ராமாமிர்தம். அப்போ அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ 37 to 40 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கலந்து கொண்டவர் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு டேட்டா அதில் இருக்குது. இப்போ இந்த 38 வச்சு ராஜாஜி காலத்தில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யாருன்னு ருக்குமணி அம்மையார்னு கொடுத்துருக்காங்க. சாரி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சாரி, எப்போ 1937-40 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் யாருன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த டேட்டா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எந்த ஆண்டு வந்து இந்த 1965 ஆப்ஷனில் வச்சு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு இன்னொரு கேள்வியும் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் அதை நான் பார்த்துருக்கேன், அந்த கொஸ்டினை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வருடங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போது இந்த மொழி சார்ந்த இஷ்யூ போயிட்டுருக்குது அப்படின்னால அது சார்ந்த கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 3 வருஷத்தையும் நம்ம பார்த்துக்கோங்க. 38ங்கிறது 37 ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே அதில் தீவிரம் காட்டினதுனால அந்த 37 to 40 போட்டிருக்காங்க. இங்கே இந்த 63 அண்ணா கைது செய்யப்பட்டிருக்காரு. 65 மீண்டும் அந்த இந்திய எதிர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த போராட்டத்தின் விளைவாக 1967 ஆட்சி மாற்றம் நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 வருஷம் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுது. இந்த இது மூலமாக எந்த ஒரு நியூஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பேராவாக இருந்தாலும் சரி, அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுக்கிறது தான் நம்மளோட சாமர்த்தியம். இப்போ அடுத்து வாங்க. இங்கே ஒரு சென்னையில் உள்ள ஒரு இதோட ஸ்கீமோட இதுதான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். சிங்கார சென்னை அட்டை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மெட்ரோ ரயில் பயணத்துக்காக பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை 2023ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாநகர பேருந்துகளிலும் இந்த அட்டையை பயன்படுத்தும் திட்டத்தை கடந்த ஜனவரி 6ஆம் தேதி போக்குவரத்துறை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காரு. இதை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பாருங்கள். அதாவது நமக்கு வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு ஆளுகையில் முக்கியமான கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயின் கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மெட்ரோ ட்ரெயினை பேஸ் பண்ணி தான் இந்த திட்டம் இருக்கிறதுனால இந்த சிங்கார சென்னை அட்டை அப்படிங்கிறது, இப்போ சென்னையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த இதில் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுருப்பாங்க. இந்த வகையில் இது மெட்ரோ சார்ந்த திட்டமாக இருந்தது. அதுபோக போக்குவரத்து கழகங்களையும் இது அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ சிங்கார சென்னை அட்டை அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா, முதல்ல மெட்ரோ ட்ரெயினோட தொடர்புடையதாக இருந்துச்சு. பின்னால் அது வந்து போக்குவரத்து பஸ் போக்குவரத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. இது அந்த சிங்கார சென்னை அட்டை முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023. அப்போ இது வந்து பொதுவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போக்குவரத்து சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சிங்கார சென்னை அட்டை வந்து 2023 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, போக்குவரத்து சார்ந்து இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்து யூவிகா அப்படின்னு ஒரு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவின் இளம் விஞ்ஞானி பயிற்சி, மாணவர்கள் விண்ணப்பிக்க அழைப்பு. இது வந்து செய்தியோட தலைப்பு. ஆமாம், இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் யூவிகா அதாவது இளம் விஞ்ஞானி என்ற திட்டத்தை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ கடந்த 2019ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இத்திட்டத்தின் கீழ் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் தலா 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு இஸ்ரோ மையங்களில் விண்வெளி அறிவியல் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு செய்முறை விளக்க பயிற்சிகள் அளிக்கப்படும். விஞ்ஞானிகளுடன் கலந்துரையிட வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி கேள்வியாக பார்க்கலாம் அப்படின்னா, கொஸ்டினை பாருங்கள். பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி அறிவியல் குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த யூவிகா அப்படின்னு போடலாம். இல்லை ஆப்ஷனில் இளம் விஞ்ஞானிகள் திட்டம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த யூவிகா திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எதுனாலும் இஸ்ரோ. இல்லை அப்படின்னா இஸ்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்ட பள்ளி மாணவர்களிடம் விண்வெளி ஆய்வு குறித்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக பாருங்கள், யூவிகா திட்டம் எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அதுபோக கூற்று காரணங்களில் வச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு மாநிலங்களில் இருந்து எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்க, இல்லை 3 பேர், இல்லை 3க்கு பதில் 4 அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒன்று மாற்றி கொடுத்து நம்மளை குழப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவிகா எது சம்மந்தமாக இருக்குது, இந்த யூவிகா எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது, ஸோ அதில் மாநிலங்களில் எத்தனை நபர்களை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் திட்டம் சார்ந்து இருக்குது. அப்புறம் அறிவியல் நடப்பு நிகழ்வு சார்ந்து இருக்கிறதுனால இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்றைக்கி இணையம் பகுதியில் இந்த மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆமாம், ஜாகிரபி பொருளாதாரம் ரெண்டுலேயுமே மக்கள் தொகையை பற்றி கேட்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் தொகையை வச்சு பொருளாதாரத்தோட நிலைமையும் தீர்மானிக்கப்படுறதுனால மக்கள் தொகைங்கிறது 2 in 1 இருக்குது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டு மக்களின் பல்வேறு பண்புகள் குறித்த புள்ளி விவரங்களின் ஆதாரமாகும். பாருங்கள், மக்கள் தொகைக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. நாட்டு மக்களின் பல்வேறு பண்புகள் குறித்த புள்ளி விவரங்களின் ஆதாரம் எதுனா மக்கள் தொகை கணக்கெடுப்பான். ஆமாம், அதில் வந்து மக்கள் தொகைனா மக்கள் தொகை மட்டும் எடுக்க மாட்டாங்க, மற்ற விவரங்களும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறது தான் பண்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் 1872 முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இந்தியாவில் ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பு நடத்த பரிந்துரைக்கப்பட்டது. கடைசியாக கடந்த 2011ஆம் ஆண்டில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இப்போ இதில் கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள். இந்தியாவில் முதலில் 1872ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல்ல எடுக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, முறையாக எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பன் பிரபுவோட காலத்தில் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதிலிருந்து தான் நமக்கு 10 வருஷமாக வந்திருக்கும். ஸோ 872ங்கிறது முதல்ல எடுக்கப்பட்டது, 1881ங்கிறது முறையாக எடுக்கப்பட்டது. அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 10 வருஷமாக இது பண்ணும்போது 2011 கடைசியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இன்றைக்கி பொது அறிவியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மேரி கியூரியும் அவரது கணவர் பியரும் ரேடியம் சார்ந்த ஆராய்ச்சிக்காக 1903 நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. மேரி கியூரியின் மூத்த மகள் ஐரின் கியூரியும் அவரது கணவர் ஃப்ரெட்ரிக் ஜோலியட்டும் ரேடியத்தின் இன்னொரு கூரை ஆராய்ந்தனர். அவர்கள் செயற்கை கதிரியக்கத்தின் மூலங்களில் உண்டாக்கி விஞ்ஞான ரசத்தை செய்து காட்டினர். இதனால் இருவரும் இணைந்து 1935 நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. இந்த மேரி கியூரியை பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சமச்சீர் புக்கில் இந்த மேரி கியூரி ஒரு பாடமாகவே இருப்பாங்க. அதில் பழைய புக்கு சார்ந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் ஒருவேளை அதிலிருந்து கூட எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பழைய புக்கில் இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் இதை பார்த்துக்கோங்க. இப்போ சிலபஸ் கொஞ்சம் இலக்கியம் உரைநடை சார்ந்து குறைஞ்சதுனால இது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பழைய சிலபஸில் இந்த பாடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அப்போது ஃபஸ்ட்டில் பாருங்கள், மேரி கியூரியும் அவரது கணவர் பியரும் ரேடியம் சார்ந்த ஆராய்ச்சிக்காக 1903 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்களோட மேரி கியூரியோட மகளான ஐரி கியூரியும் அவரது கணவர் ஃப்ரெட்ரிக்கும் சேர்ந்து 1935 நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க.
இங்கே ஒரு நியமனம் கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட புலனாய்வுத்துறைன்னு சொல்லுவாங்க, FBI அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இயக்குனராக இந்திய வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படிங்கிற ஒரு நியமனத்துக்கு வந்து அமெரிக்க அரசு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்போது அமெரிக்க புலனாய்வுத்துறையோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வம்சாவளியை சேர்ந்த காஷ் பட்டேல் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.